திருநெல்லை. இந்த ரெண்டு ஊரும் விளையாடுறாங்க. ராக்கிங் ரைடர்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் செய்யறதா முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அவங்க அணியுடைய 2 பேட்ஸ்மேன் களத்துக்கு போறாங்க. விமல் அண்ட் ராஜேஷ் போறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆகாஷ், உங்களோட இடத்த எனக்கு கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட இடத்துல இருந்து பேசுகிறேன். வழக்கமாக நான் வெளியில இருந்து இடையில தான் பேசுவேன். ஸோ உங்களை போல எனக்கு பேச்சு இந்த மாதிரி கமெண்ட்ரி வராது. ஸோ அதுக்கு அனுபவம் நிறைய இருக்கணும். இருந்த போல உங்ககிட்ட இத்தனை நாள் 8 நாளாக நான் பயணம் செஞ்சுருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சு ஸோ நீங்கள் லஞ்ச் பண்ணிட்டு வர வரைக்கும் இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரியை நானே பண்ணுறேன். விமல் ஸ்ட்ரைக் பண்றாரு. முதல் பந்தை எதிர்கொள்றாரு. பவுலர் நேம். முதல் பந்திலேயே பவுண்டரியான்னு பார்க்கணும். ஸ்கொயர் லெக்ல ஒரு விமல் சர்மா. அந்த அண்ணா பேரு விமல் சர்மா. எப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மாவோ, சோ இந்த டீமுக்கு விமல் சர்மா தனது பங்களிப்பை சிறப்பாக துவங்கி இருக்கின்றார். ரன் எடுக்க முயற்சி இல்லை. விமல் சர்மா ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் என்று அந்த ஊரை சேர்ந்த ஒரு சிறிய தம்பி சொல்லிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பெரிய சிக்ஸர் எதிர்பார்க்கலாமா? இப்பதான் சொன்ன. ஃபர்ஸ்ட் ஓவர் வீசுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. 38 சர்க்கிள்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. ரெண்டு மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ரோஹித் சர்மா போல அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு போடம்பா. ரோஹித் சர்மா இந்த அடி அடிக்கிறாரு. நானே தலை போர் தலை டான்ஸ்லாம் இருக்கு தலை, கவலைப்படாத. என்னப்பா ஸ்கோர் எதிர்பார்க்கிற பிரதர்? என்ன ஸ்கோர் எதிர்பார்க்கிற உங்க டீமுக்கு? விமல் சர்மா ரோஹித் சர்மாவா மாறி இருக்கிறாரு. இருக்கு, 2வது ரவுண்ட் பாத்துக்கலாம். நீங்க வெற்றி பெற்றுவாங்க. நீங்க மிஸ் ஆன எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பாதி பேருக்கு வேலைக்கு போயிட்டாங்களாம். அதனால ரோஹித் சர்மா உடைய விராட் கோலி, விராட் பிரபு நிறைய பேர் இருக்காங்களாம் டீம்ல. சோ அடுத்த ரவுண்ட்ல பார்க்கலாம். இந்த தம்பி சொல்ற மாதிரி முதல் ஓவருக்கு முடிவுற்ற நிலையில் 19 ரன்கள். ராக்கிங் ரைடர்ஸ் 19 ரன்கள் எடுத்திருக்கின்றார்கள். சோ இந்த டீம்ல எல்லாருமே இந்தியன்
பிளேயர் நேம் தான் நிறைய வச்சிருக்காங்க, கிரிக்கெட் பிளேயர் நேம். டில்லி போடுகிறார், ஒரு சிங்கிள். ராஜேஷ் ஸ்ட்ரைக். டில்லி டு ராஜேஷ். கீப்பர் கேட்ச். ஆமா நிச்சயமா கீப்பர் கேட்சுங்க. முதல் கமெண்ட்ரியில திரும்ப வந்துட்டேன். இந்த நேரத்தில் ஆகாஷ் உங்களோட இந்த பணியை நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களோட செயலில் நான் என்னை பார்த்தேன். எனக்கும் இந்த மாதிரி பொறுப்பான வேலைகள் கிடைக்கும் போது என்னோட சாப்பிட்ற டைம்ல நான் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். இந்த நேரத்தில் நீங்க இவ்வளவு குயிக்கா வந்துட்டீங்க, பாராட்ட வேண்டிய உங்களுக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு. நன்றி நன்றி வம்சே. ஆக்சுவலா நீங்க சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா எப்படி சொல்லுவாங்களே. ஓகே சாரி ஃபார் தட் இன்டரப்ட். பண்ணி பண்டாரம் பூனை ரவி அந்த மாதிரி வந்து அடைமொழியா இந்தியன் பிளேயர்ஸா வச்சிருக்காங்க. எங்க அவரு? அந்த தம்பி பக்கத்துல இருக்காரு பாருங்க. எங்க இருக்காரு? அவர் போயிட்டாராம். நீங்க வந்துதான் தெரிஞ்சு போயிட்டு இருக்காரு அவரு. நீங்க அதிகமா கலாய்ப்பீங்க சொல்லிட்டு பண்ணி பண்டாரம். அதே மாதிரி இன்னொரு தெரியும் ஒண்ணு சொல்லி அவனுக்கு இருங்க. பந்து புஷ்டு சொல்றேன். ஐயோ ஸ்லோ பவுன்சர் ஏமாத்திட்டாரு. அது என்ன விஷயம்னா, நீங்க கமெண்ட்ரி பண்றப்ப வாக்கி டாக்கில ஒருத்தர் கமெண்ட்ரி பண்றாரு. என்ன யாரும் தெரியுமா? மிஸ்டர் ரியாஸ் எங்க இருக்கீங்க? நீங்க வாக்கி டாக்கில அவர் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. அவரு தனியா ஒரு பக்கம் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ட்ரைனிங் எடுக்கறாரு. நெக்ஸ்ட் இயர் உள்ள வர்றதுக்காக உங்க கூட போட்டி போடுறதுக்காக பேசுறதுக்கு. கண்டிப்பா எனி காம்படிஷன் ஐ வில் அக்செப்ட். இன்னொரு ஸ்லோ பவுன்சர். நாங்க அவுட்டா? ஓ குட்னஸ் கிரேஷியஸ் மிஸ்டர் நவீன் அந்த பந்து பேட் சொல்லி இது பண்ணிருக்காருங்க. அவுட் கொடுத்திருக்காரு. எஸ்டிஜே ஆக்சுவலா ஒன்னும் ₹100 செட் ஒரு காது போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் கேட்கும். இல்லை ஒரு ₹100 செட் 3 நாள் 4 நாள்ல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் கேட்கும். அத பாட்டே கேட்காது. அதுதான் மிக்சிங்கே வா கடைசியில. எப்பா என்ன ஏமாத்திருக்காங்கப்பா. ரியாஸ் எங்க இருந்தாலும் கை தூக்குங்க ரியாஸ். கமெண்ட்ரி நல்லா இருந்துச்சு ரியாஸ். என்னதான் பேசுனார் சொல்லுங்களேன். ஹே அற்புதமான அடி நல்லா அடிச்சிருக்காரு. அது 6 போகுமா? அது இல்ல அப்படின்ட்டாரு. நீங்க பேசிட்டே இருக்கும் போது தான் ரோஹித் சர்மா பத்தி சொன்னீங்களா, அப்பதான் ஆஹா ஒரு அற்புதமான பந்து, ஒரு ரன் ஓடிட்டாரா. சோ இந்த ஓவர் 2வது ஓவர் இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர்ல 19ன்னு சொன்னாங்க. ஆஹா அப்படின்னு இருந்தா இப்போ என்னடி இதுன்ற மாதிரி டிஜே அவ்வளவுதானா ரீமிக்ஸ்ன்றது. நான் திரும்பவும் சொல்றேன், இதுவும் இதே பாட்டு நான் வந்து என்னோட ஹெட்செட்ல வீணா போன ஹெட்செட்ல கேட்டேன்னா இப்படிதான் இருக்கும். பாட்டே கேட்காது. ஓய்யோ உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. சாதா சாங் தானா? டாட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். சோ இங்க இன்னும் 3 ஓவர் பாக்கி இருக்கு. என்ன ரெவியூவா? எதுக்கு ரெவியூன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாக்கில வைடு கபில் பவுலிங் பேட்டிங் டீம் பண்ணிருக்காங்க. ஓகே டன் தேங்க் யூ. சோ பேட்டிங் டீம் இங்க வைடு கபில் பண்ணிருக்காங்க. சோ நம்ம மாமா அம்பையர் பாக்குறாருப்பா என்னன்னு சொல்லுவாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஓ நவீன் ப்ரோ, நான் உங்களை பார்க்கல, சாப்பிட்டீங்களா? பிரியாணி விட்டு சாப்பிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன், வெளில போயிட்டு. கரெக்டா? ஃபிஷ் பிரியாணி வேறையா? எல்லாரும் சொல்கிறேன் ஃபிஷ் பிரியாணியாக சாப்பிட்டேன்னு. எனிவேஸ், ஒரு சுட்டடிக்கும் வெயில்ல உங்களை ரீஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ ஹைட்ரேஷன், தண்ணி எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிங்க. இவ்வளோ ஜூஸ் குடிக்க முடிஞ்ச அளவுக்கு குடிங்க. உங்களுக்கு வாட்டர் மெலான் இதுக்காக உள்ளே எடுத்துகிட்டு வராங்க, நீங்கள் அது கூட வாங்கி சாப்பிட்லாம். வாட்டர் மெலான், பைனாப்பிள் அப்படின்னு. ஸோ என்ன டெசிஷன் அம்பையர்ட்டது, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அம்பையர் நான் முன்னாடியே சொன்னேன், இவர் பார்த்தீங்கன்னா பில்லி பவுடனுக்கு ட்ரைனிங் எடுத்தவர், இவர் கொடுக்குறதா டெசிஷன். அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அம்பையர், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அம்பையர். டாட் பால் அப்படின்னு என்ன சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் என் பேக்கெட்டில் தள்ளி விட்டாரு மிஸ்டர் பீட்டோ. ஸோ என்ன நேரத்தில் சங்கு மாம்சம் இங்கே கமெண்ட்ரி பாக்ஸை விட்டு போனாரோ, என்ன நேரத்தில் நான் உள்ள வந்தேன்னு தெரியல, டாட் பால்ஸாகவே வந்துட்டு இருக்கு. ஆறாரோ ஆறாரோ அதே மாதிரி தான் வருது. ஒரு குவிக் சிங்கிள். அம்மான் கொஞ்சம் அடிங்க, அடிச்சுக்கிறதா தான் நாங்கள் வந்து சியர் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம், டிஜே வகை வகையாக பாட்டு போடுறத பார்க்கலாம். என் தலைவன் லோகேஷும் உள்ளே இருக்கா அப்படி டான்ஸில் மாஸ்டரு. ஆமா வீசினார், அவுட். ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு இதையும் விட்டாருனா வாய்ப்பே இல்லை, குழந்தைக்கு வர. ஒக்காதி ஏபிடியில் ஷாட் ட்ரை பண்ண நான் அடிச்சிருக்காரு ஆறுக்கு. ஆக்சுவலா பாட்டு கொஞ்ச நேரம் போடுங்க, அது வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேசிக்கலாம் நடுவில். கரெக்டா? பாட்டு ரெக்வஸ்டா கேட்குறீங்களா? கரெக்டா? வேணாமா? வேணுன்றீங்களா வேணான்றீங்களா? 27 28 3 ஓவர் முடிவில் 28ல் இருக்காங்க. நான் கண்டிப்பாக ஒரு 15 செகண்ட்ஸ் நம்ம பிரகா நான் சொன்ன மாதிரி நான் சொல்றேன் இங்க பாட்டு போடுறதுக்கு. நம்ம தலாம் அரவிந்த் எங்க போனாருன்னு தெரியல. ஆனா ஓ குட்னஸ் கிரேஷியஸ். ஆக்சுவலா ப்ரோ எதுக்கோ லேப்டாப்பை சேஃபா வைங்க. நான் போன வாட்டியே பார்த்தேன், ஜஸ்ட் லேப்டாப் அடிச்சிருக்கோம்ல, சே அடிக்கல நான் ஃபீல் பண்ணேன்.
அப்பதான் நவுத்துவீங்க. இப்பயும் பால் வரிசை வச்சிருக்கீங்களா பாருங்க, அப்படியே வச்சிருக்கீங்க, ஒரு ரன் தான். நம்ம இவ்வளோ ஃபன்னியாக பேசினாலும் இங்கே 29 தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் 4வது ஓவர். இதுதான் இந்த எண்டு தான் அடிச்சாகணும். இப்போ கொஞ்சம் காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வித் த வின் இந்த இடத்துல இன்னும் 5 பால் ஃபுல் யூஸ் பண்ணணும். 20 ரன் ஆச்சு அடிச்சு ஆடணும். இந்த 5 பால்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கே ஆளே இல்லை ஸ்ட்ரெயிட்ல. லாங் ஆன் கிடையாது. டீப் மிட்லேருந்து ஓடி வந்தாரு. த்ரோ. ஓ குட்னஸ் கிரேஷியஸ் பவுலர். கொண்டையில் விழுந்த மண்டையை மறந்துட்டேனேடான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். 2 ரன் தான், பாதிப்பு எதுவும் இல்லை. லெக் அம்பையரா பொறுப்பா நிக்கிறாரு. இதே 4 லெக் அம்பையர்ல நின்னா ஒரு ஆர்வக்கோளால போய் பால் எடுத்திருப்பேன். சோ இங்க என்னோட கோ கமெண்டேட்டர் ஹரி சொல்ற மாதிரி, ஐயோ இந்த வாட்டி லேப்டாப்ல பண்ணாம மேல எங்கேயோ போயிடுச்சு 6க்கு. அங்க சியர் லீடர்ஸோட சார்பாக நான் மிக்க நன்றி கேட்டுக்கிறேன். லோகேஷ் ஒரு வழியா ஹாப்பி ஆனாச்சு இருப்பாரு. ஆஹா, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாராம்ப்பா, சீக்கிரமா பாட்டை நிறுத்திடுறாருன்னு. சிங்கிள் சொல்ல மேலே பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வைடா. ஓ ரெவ்யூ போயிருக்காங்களா? இல்லை, ஒரு ரெவ்யூ தான் இருக்கு. அந்த ரெவ்யூ வேஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. எஸ், ரெவ்யூ கேட்டார், ஆனால் உங்களுக்கு ரெவ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு போகியே கிடையாது, ஏன் பொங்கல்ன்ற மாதிரி அவுட்டு கொடுத்துட்டாரு நிக்கு. முக்கு மேல ராஜா அவுட்டுங்க. நல்ல கேட்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா அணியின் எண்ணிக்கை 4 ஓவர் முடிவுல 38 9 ரன் அந்த ஓவர்ல. ஆனால் ரொம்ப நான் விஜய்க்கு ஃபீல் பண்றேன். ஆனா ஹேட்ரிக்ல இருக்கும்போது ஓவர் முடிஞ்சிருச்சு அவருக்கு. உள்ள வந்திருக்க பவுலர் பேருப்பா குமார் ஜெயக்குமார் உள்ள வந்திருக்காரு. சோ இங்க பாத்தீங்கன்னா பவர் பிளே 2 ஃபீல்டர்ஸா வெளியில வைக்க முடியும். யார் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லணும்னா டீப் மிட் விக்கெட், லாங் ஆன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன. ஏய் டிஜே அரவிந்த், ஹைட் நான் உங்களுக்கு பயம் இல்லையா? எனக்குலாம் ஹைட்லாம் பயம் போகலாம். இந்த மாதிரி மேலே போய் நிற்க மாட்டேன். ஹை சொல்றாரு அங்கேருந்து.
எங்க கேமராமேன் விக்கிலாம் நல்லா வேலை பார்ப்பாரு. நீங்க அவரு நல்லா வேலை பார்க்கறான்னு செக் பண்ண போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோடா ஒயிட் டெலிவரிக்கு டெலிவரி அப்படின்னு நம்ம ஆளு ஸ்டைலா கொடுத்துருக்காருப்பா. டிஜே அரவிந்த் நீங்க எதுக்கு அங்க போறீங்க தெரியும். நைஸா ஓர கண்ணால பின்னாடி பாக்குறதுக்கு தானே. எங்க பாவம் அவரோட அசிஸ்டன்ட் ஆன நம்ம புள்ள டிஜே பாட்டு நான் போடுறேன் நீ என்ஜாய் பண்றியாடான்னு. சோ வைடோட ஸ்டார்ட் பண்ணது. கமிங் பேக் டு கிரிக்கெட். ரெண்டாவது பால் இன்ஃபேக்ட் முதல் பால் 6. லேப்டாப்பை உடச்சிருவாங்க. ஏங்க அடிக்கிற வெயிலுக்கு என்னங்க சில்லு ப்ரோ மண்டை கோளாறு பிடிச்சிரும் அந்த மாதிரி அடிக்குது வெயில். 7 ரன். ஐயோ இன்னொரு 6. அவ்வளோதான் டிஜே ப்ரோ திரும்பவும் அதே பாட்டை போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிருக்கு. 6 இல்லை பவுண்டரி 2 ரன் கம்மியாக சொல்லலாம். விமல் சர்மா ஃபர்ஸ்ட்ல என்ன ஆடுற விமல் சர்மா வாங்க கோ ஆட அவுட்டா. ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ் இதான் ஒரு மனுஷன். நீங்க இதுக்காகவே விமல் சர்மா அடுத்த 5 ஓவர் மேட்ச்ல 200 ரன் அடிப்பீங்க இந்த மாதிரி ஒரு டெடிகேஷனுக்காகவே. ஸோ கடைசி ஓவர்னு சொல்லிட்டு 4-6 போட்டு பொழந்த ஒரு பேட்ஸ்மேன் சர்மா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கடைசி 3 பந்து இல்ல இந்த இல்லாம இப்போதைக்கு ஒரு ரன். லாஸ்ட் 2 பால்ஸா? எஸ் 2 more balls. லாஸ்ட் 2 more balls. ஆஹா சரியான பால் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வைட் டெலிவரி. ஆஹா என்ன நடக்குதுங்க. ஸ்கோர் தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டா 50 பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அதுல 50 அவர் 46 சொன்னீங்க. ஓ விமல் சர்மா சீரியஸா வாழ்த்துக்கள். டீமோடயே உங்களோட ஸ்கோர் 4 ரன் தான் கம்மி. அதுல இருந்து இப்ப 10 நல்லா கீப் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பால்ல ரன் அவுட் அடிச்சு இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 56 அடிச்சிருக்காங்க. 57 அடிச்சா வெற்றி.
அண்ட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 56 ரன்ல 46 ரன் விமல் சர்மா மட்டும் அடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் பிரதர், செம பேட்டிங். நான் இப்பதான் பார்த்தேன் உங்க டீம் ஸ்கோர், நான் எங்கேயோ 70-18 இருக்குன்னு நினைச்சேன். ஆனா 10 ரன் தான் டிஃபரன்ஸ் உங்களுக்கும் உங்க டீம் ஸ்கோருக்கும். அவ்வளோ விமல் சர்மா போயிட்டு எல்லாருமே கலாய்ப்பாருன்னு நினைக்கிறேன். டீமே 10 ரன் தான் அதிகமாக அடிச்சிருக்கீங்களா? நான் எட்டாவது மேட்ச். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நான் பாட்டை கண்டினியூ பண்ண சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். 9th மேட்ச் யாருக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா கார்த்திக் கிரிக்கெட் கிளப் ஃப்ரம் பெரியம்மா நகர் அண்ட் பெரியம்மா நகராமா, ஓகே. அண்ட் வர்சஸ் பாத்தீங்கன்னா ECR ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கோவளம். அவங்க 2 டீமுக்கான அடுத்த மேட்ச். ஸோ கேப்டன்ஸ் இங்கே வந்துட்டீங்கன்னா டாஸ்க்காக வந்துருங்க. கடைசி நேரத்தில் வர வேணாம், நல்லா இருக்கும். நான் கடைசி நேரத்தில் மேட்சை பற்றி கவர் பண்ணுறப்ப நான் உங்கள்கிட்ட வர முடியாது. சீக்கிரமா வந்தீங்களா கேப்டன்? போயிடுவாரு ரிச்சர்டு ப்ரோ. ஸோ இங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அடுத்த மேட்சுக்கு டாஸுக்காக கேப்டன் நீங்களா? ஸோ யார் கேப்டன்னு தெரியல, கொஞ்சம் கை தூக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் கேப்டன். எஸ், வாங்க வாங்க. ஸோ அம்பையர் ரெடியா? எஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுக்கு விஷ் பண்ணிருக்கேன், இன்னைக்கு பிறந்த நாள். உண்மையிலே நீங்க பிறந்த நாள். ஸோ இன்னைக்கு பிறந்த நாள் காரணங்களால் என் தலைவர் அந்த டைம்ல டாஸ் போட போறாரு. இதனால நீங்க புதையாம இருக்கா, ஃபிளாட்டா இருக்கு போல. எனக்கு தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்களா? மும்பை இந்தியன்ஸ் அந்த இது டாஸை போட்டு ஹர்திக் பாண்டியா அப்படியே நைஸா திருப்பிட்டார்ல ஸ்ரீநாத், அந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்களா இன்னைக்கா?
இங்க பாத்தீங்கன்னா டாஸ்க்காக 2 கேப்டன்கள், ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஈசிஆர் கைஸ் அண்ட் இன்னொருத்தர் கார்த்திக் கிரிக்கெட் கிளப். சோ ஆகாஷ், எஸ் நானும் வந்து டாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா வரலாமாம் சார். சோ இங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் கிரிக்கெட் கிளப் கேப்டன் பேர் என்ன ஜி? தனுஷ் ஃப்ரம் பெரியமா நகர், அவர் தான் கேட்க போறாரு. அண்ட் கோவளம் கேப்டன் சிவா. ஆஹா, தனுஷ் சிவ கார்த்திகேயன். சோ இங்க பொறுத்த வரைக்கும் சிவா 8 கேட்டிருக்காரு தனுஷ். டெயில் விழுந்திருக்கு. சோ சிவா ஃப்ரம் ஈசிஆர் கைஸ் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள். நான் வீட்ல வந்து சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கோவலம் டீம் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க, என்னன்றது அப்படியே இங்கேருந்து எது கோவலம் டீம்? ஒரு டீம் வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தேன். என்னங்க இது கேட்சா? ஆர்வே டைம் எல்லோரும் ரெஸ்ட் பண்ணுறது தான். பேட்டிங் வந்து வெயில் அது இருக்குது, எல்லாமே சேசிங் இது கண்ட்ரோலாக இருக்கும்ல. ஸோ ஈசிஆர் கைஸ்லேயும் சிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, பேட்டிங் நாங்கள் வெயிலில் ஆடணும், நைட்டு இதுவே நாங்கள் பவுலிங் நான் நைட்டில் ஜாலியாக 12 மணிக்கு ஆடுவோம் சொல்லியிருக்காரு. சும்மா ஒரு இதுதான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ் வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க மிஸ்டர் தனுஷ்? பேட்டிங் தான் ப்ரோ. பேட்டிங் தான். ஸோ டாஸ் வந்து பெரிய ஒரு இழப்பாக 2 டீமுக்கும் இல்லை அப்படின்றது தெரியுது. என்ன ரீசன் ஃபார் பேட்டிங்? ப்ரோ எங்கள் நடந்த எல்லா மேட்சும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதான். ஸோ கண்டிப்பாக தனுஷ் வந்து கிரிக்கெட் வசண்டியாக ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மேட்சுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த ஊரில் வரீங்க? தையூரில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் இருக்கு. அது ரொம்ப பெரிய ஊராட்சி, நிறைய டீம் இருக்கு. எப்படியும் தையூர்லேருந்து ஒரு டீம் வந்து குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், மேபி ஃபைனல் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செங்கேனியம்மன் கோயில் ஈசிஆர் கைஸ் டீம் வந்திருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயம். எஸ், சொன்ன மாதிரி அவங்க தான் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேக் டு திஸ் மேட்ச் வரும். ஏழு ரன் முதல் ஓவர்ல, 7 ரன் கரெக்டா? ஸோ முதல் ஓவரில் இது வரைக்கும் 7 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போடுறதுக்கு முருகா கண்டா காப்பாத்து, முருகா காப்பாத்துன்னு டிஜே போட்டாரு. அதுக்காக தான் பவுலிங் உள்ள வந்திருக்காரு முருகன். இதை ஒட்டி கேட்டுட்டு பவுலர்கிட்ட முருகன் போயிட்டாரு கேப்டன். நவீன் அண்ணன் நம்மளோட கமெண்ட்ரி ஏரியாவுக்கு வந்திருக்காரு, பாராட்ட வேண்டிய விஷயம். ஃப்ரம் நவீன் லைட்ஸ். நவீன் லைட்ஸ் நம்ம சொல்லணும்னா ரொம்ப ஒரு சிறந்த மனிதர். இங்கே கோவில் நடக்கிற ஈவெண்ட்ல ரீசென்ட்லி எல்லாமே இவங்களோட நவீன் லைட்ஸ் பங்களிப்பு ரொம்ப சிறப்பான இருந்தது. ரீசென்ட்லி நடைபெற்ற கன்னியம்மன் கோவில் திருவிழால இவரோட மேடை சிறப்பாக இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நம்மள கூப்பிடாம இன்னைக்கு லஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு கடல் கிச்சன்ல. அது தெரியுமா உங்களுக்கு? கடல்ல குளிச்சாரா? கடல் கிச்சன்ல சாப்பிட்டு வந்திருக்கா, லஞ்ச் சாப்பிட்டு வந்திருக்கா. நம்ம எல்லாம் சொல்லல. இல்ல, நான் அது ஆக்சுவலா வந்தோட கேட்டேன். நீங்க எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா இந்த வெஜ் மீல்ஸ் நீங்க எங்கயா போயிருப்பீங்களே. தூக்கி அடிச்சாரு பாருங்க, அவுட் கேட்சான்னு பார்க்கணும். ஆக்சுவலா கண்ணு கூசிடுச்சு, அதான் உண்மை. வெயில்ல மேல போனதுக்கு நல்லா கண்ணு கூசி இருக்கு. ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. ஸோ கமிங் பேக் டு திஸ் மேட்ச், நீங்க சொன்ன மாதிரி நவீன் அண்ணன் கோயிங் பேக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல மனுஷன். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாரு. அது நைட்டு 12 மணியா இருந்தாலும் சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு நல்ல மனுஷன், நல்ல மனசு. சாப்பிட்டியான்னு கேட்டா எல்லாருக்குமே நல்ல மனசு தான் அர்த்தம். இல்ல நான் சாப்பிடலன்னு சொன்னாலும் நீங்க சொன்ன அதே ஹோட்டல்ல ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்டாரா, அந்த ஃபிஷ் பிரியாணி கூட வாங்கி கொடுத்துருவாரு. கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை கூட்டு போய் வெயிட்டா கவனிப்பாரு. உங்களோட சேர்ந்து நானும் வரேன். சோ கரெக்டா சொன்னீங்க. இப்போதைக்கு கமிங் பேக் டு திஸ் மேட்ச், நானும் இது ரொம்ப நம்ம சொல்லிட்டு இருக்கேன். 6 என்னங்க அது கல்ல தாண்டி போச்சா? இல்ல, சூப்பர் 6ங்க, சூப்பர் 6ங்க.
அப்ப இவ்வளவு நேரம் எங்களோட ஆடியோ கேட்காம தான் இருந்தீங்களா? வாட் எ ஷேம். எவ்வளவு நேரமா தெரியல. பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனையா இதெல்லாம்? அண்ணனுக்கு இங்க இன்னொரு பாட்டு இருக்கான் நம்ம மாம்ஸுக்கு. உம்மா உம்மா அதுக்கு உம்மா உம்மா இல்ல உம்மா உம்மான்னு ஒரு பாட்டு இருக்கா தெரியல எனக்கு. அரி இது அரி அரின்னு தான் வருதுப்பா. அது பரவாயில்ல. ஆகாஷ். எஸ் ஆகாஷ். அது துபாய்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நாடு பட்ட அல்லல் நம்ம சொல்லவே இல்லை, பாதியில நிறுத்திட்டேன். அடேங்கப்பா. ஆஹா அப்படி சொல்ல நவீன் ப்ரோ சரி நீ கதை சொல்ல முடியாது தூக்கி அடிச்சாரியா 6. அழகா லோகேஷ் டான்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. நல்லா டான்ஸ் ஆடுறாரு. ஆனா இந்த வெறும் அதாவது இந்த நாங்க கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் பிடிச்சி கதவை பிடிச்சி தள்ளுவேன். அந்த ரியாக்ஷன் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கதவெல்லாம் எதுவும் இல்ல. ஸோ துபாய்னு சொல்லும்போது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு துபாயில அவ்வளவு மழை பெஞ்சு ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு அந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் போட்டிருக்காரு. அந்த நேரத்தில் எல்லாம் அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா வீடியோ கவரேஜும் செக் பண்ணாங்க. ஒரு 3 மாதமா பயணம் செஞ்ச பயணிகள் வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. அப்பதான் நான் வந்து உட்காந்து இருந்த அந்த வீடியோ பார்த்து தீஸ் கை இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த மழை ஒட்டுமொத்த மழை வர்றதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன மீண்டும் துபாய்க்கு வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. கேட்சான் பார்க்கணும். அந்த வந்து துபாய் வரைக்கும் போயிட்டு என்னாச்சு என்ன இடத்துக்கு அம்பேர் மண்டையில வச்சிருவாங்க. கரெக்டா முடிஞ்சிட்டாரு. ப்ரோ த்ரோல அடிக்கிறப்ப பாத்தீங்க ப்ரோ வேற அம்பேர் கிடைக்க மாட்டாங்க எங்களுக்கு. அப்புறம் நீங்க தான் அடுத்தது அம்பேர் நிக்கிறோம் பாத்துக்கோங்க. அம்பேர் முத நாள் எப்படி இருந்தாங்களோ இப்போ வரைக்கும் அப்படிதாங்க இருக்கிறாங்க. அந்த ஃபிட்னஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கலரு, அந்த ஸ்மைலு சூப்பர்ங்க அம்பேர். சோ ஸ்டைல் கலர் அப்படின்னு சொல்லும் போது 2 ஓவர்ல 31 அடிச்சிருக்காங்க மாம்ஸ். டார்கெட் பாத்தீங்கன்னா 57 ஜஸ்ட் ஓவர் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு அதுக்கு சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அது காரணம் இன்னும் கிட்டத்தட்ட எவ்வளோ 26 ரன் வேணுமா? 26 ரன்னா ஸ்கோரருமா அப்படியே சொல்லுங்கம்மா. ஸோ இந்த நேரத்தில் ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறேன். அடுத்த மேட்ச் அதாவது லாஸ்ட் மேட்ச் சுந்தரம் ஸ்கோப் டீம் விளையாட போகுது. ஸோ ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், 10 வருஷத்துக்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி விளையாட போறாங்க. கரெக்டா சொன்னீங்க. அவரவர் அந்த பயணங்கள் பிரிந்து இருந்தாலும் ஸோ ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது இந்த இடத்துல ஒன்று சேர்றது நினைச்சா ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ அவங்களோட கேம் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது நானும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கேன். என்னோட ஃபிட்னஸ் நான் பார்த்துட்டேன். அடேங்கப்பா அடிச்சோட இந்த ஆப்போசிட் இந்த விண்ட்ல ஆப்போசிட் அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப காத்தே பெருசா இருக்கா இல்லன்னு தெரியல. காத்து இருக்கு அடிக்கிறாருல செம்ம பவரா தெரியாது. பேட்ஸ்மேன் பேர் என்ன? விமல். ஓ முருகன். வடப்பழனி வரைக்குமே அடிக்கிறாருங்க முருகன். யார் இது? இப்பொழுது டிஜே நவீன் அண்ணன் கையில தான் இருக்கு. அதனால மியூசிக் போடுறது லவ் சாங்கா தான் போடுவார் எங்க தலைவர். குரு கையில இருக்கு. பாட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. குரு எப்பவுமே ஸ்டைல் தான்பா. சோ நீங்க கவலைப்படாதீங்க சியர் லீடர்ஸ். நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் 6 வந்தா கண்டிப்பா பாட்டு இருக்கு. நோ பால். ஓ மை காட். போடுங்க. ஓ குட்னஸ். சூப்பர்ங்க. இப்ப ஸ்கோர் டக்குன்னு பாத்தீங்கன்னா 44க்கு போயிடுச்சு. 44க்கு போயிடுச்சு. எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 7 மலை டேவிட் ஸ்டெப் போட்டாருன்னா ஃப்ரீ ஹிட்னு அர்த்தம். இது 3வது ஓவர் தான். 3வது ஓவர் தான்.
இது நல்லா ஃபேஸ் என்ன மறுபடியும் தூக்கி கேட்சறீங்க கேட்சான்னு பார்க்கணும் கேட்ச் புடிச்சால அது கேட்ச் கிடையாது அதுக்கு அண்ணன் ஃப்ரீ ஃப்ரீடா ஆமா ஓகே ஓகே ஆனா நவீன் ஒரு டவுட் இப்போ நீங்க பாட்டு போடுறீங்க நாங்க கேக்குறோம் எங்களுக்கு கேக்குது நீங்க ஸ்பெஷலா இந்த ஹெட்செட் வச்சு தனியா வர கேக்குறீங்க எதுக்காக அது கேக்குறீங்க இந்த பாட்டு தான் நான் போடணுமா இல்ல நான் ஏதாவது பீப் சாங் போட்டேன்னா என்னைய பீப் பண்ணி விட்டுருவாங்கன்ற காரணங்களா இல்ல இப்ப எனக்கே கேக்குது என்ன பாட்டு பாடுதுன்னு ஓ அடுத்த பாட்டு கேட்சா ஏய் என்னங்க இது அற்புதமான கேட்சுங்க வாவ் பாராட்டி ஆகணுங்க எதிர்பார்க்கிற நேரத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி கலையா கேட்ச பிடிச்சிருக்காரு பிச்சில் கிரிக்கெட் ஆடு அந்த பாட்டு போட மாட்டாங்களா பிச்சில் கிரிக்கெட் ஆடு உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு அந்த ஷாட் அடிச்சு பெட்டல் ஆடு அதான் சொல்றேன் அந்த ஷாட் கண்டிப்பா அடிச்சாருன்னா நவீன் அந்த பாட்டை போட்டுருங்க இப்போ இந்த ஷாட்டை பாருங்க 13 ரன் தான் உனக்கு தேவை அப்படின்ற மாதிரி நல்லா போடுறாரு திடீர்னு போல செம்ம கான்பிடன்ஸோட போடுறாரு பிரதர் கலை சூப்பர் கேட்ச் ஒரு ஃப்ரண்ட் ஆஃப்ல டைவ் அடிச்சு நிச்சயமா அந்த கேட்சை பாராட்டி ஆகணும் மறந்து போச்சு நான் பாராட்டுறதுக்கு சூப்பர் கேட்சுங்க ரியலி சூப்பர் கேட்ச் ஸோ அங்கே நைஸாக போர்டில் யார் மேட்சை பார்க்குறாங்கன்னு பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் விசிட்டர்ஸ் நினைக்கிறேன் அவங்களும் கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காங்க குவிக் சிங்கிள் ஸோ பிரதர் மேட்சை ஜாலியாக உட்காந்து பாருங்க இங்கே பாருங்க இங்கே உங்களுக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா சிஎஃப் ஃபவுண்டேஷன்லேருந்து பார்க்கலாம் கோவலம் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் யூடியூப் சேனல் ஓஹோ சூப்பர்ங்க ஸோ இன்னும் 5 ரன் அடிச்சா போதும் அதாவது டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம்ண்ணே இல்ல ஆக்சுவலா இந்த பாட்டு டான்ஸ் ஆடலாம் லோகேஷ் சூப்பராவே அப்ப இதுல விசிறி வேலை எடுத்து கழுத்துல போட்டுக்கணும் தலப்பா கட்டணும் நிறைய காஸ்டியூம்ஸ்ல மாத்த வேண்டியது இருக்குமே அதெல்லாம் சொல்லும் போது தான் நேற்று ஆக்சுவலா இந்த பாட்டுல நடிச்ச ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எம்ஜிஆரோட மியூசியம் போய் பார்த்தேன் துபாய் கதை என்னாச்சுன்னு கேட்டாங்க அதை நான் சொன்னேனே என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க நான் எதுக்காக துபாயில அவ்வளவு மழை பெஞ்சுது வில்லு படம் பார்த்திருக்கீங்களா என்னங்க இந்த வால் முடிச்சு இல்ல எக்ஸ்ட்ரா ஃபீல் தான் செட் பண்றேன் டக்குன்னு சொல்லிடுறேன் அல்ல வடிவேல பார்த்து கேட்பாங்க who are you அப்படின்னு I am poor boy from India அப்படின்ட்டு டான்ஸ் எல்லாம் ஆட வைப்பாங்க அந்த காமெடி பார்த்திருக்கீங்களா துபாய் கதை இன்னுமானா முடியலையே சிந்துபாத் கதை கூட முடிஞ்சிருச்சுனா உங்க கதை பாருங்க ஐயோ ஒரு சூப்பர் கேட்ச் பிடிக்கலாம் ட்ரை பண்ணாங்க ஓட்டாங்களா ஒரு ரன் எஸ் ஒரு ரன் ஓடிட்டாங்க 53 மம்சு 4 ரன் தான் அடிக்கணும் ஆனாலும் நாங்க சிஎஸ்கே மேட்ச் மாதிரி கடைசி ஓவர் வரைக்கும் என்னமோ கோவலத்துக்கு வர கப்புள்ஸுக்கு யாரும் தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க கேக்குறீங்க நாம அது பேட்டி எடுக்கிற விஷயம் இல்ல அது நீங்க கேக்குறீங்க பார்த்து யாருமே வரல பாருங்க நிறைய இல்ல நான் தான் சொல்றேன்ல நீங்க போயிட்டு ஓபனா நீங்க கப்புள்ஸான்னு கேட்டீங்கன்னா ஓடதான் செய்வாங்க ஐயோ மீண்டும் கையில ஆனா பால் எங்க போச்சுன்னு அவருக்கு தெரியல கீப்பருக்கும் தெரியல ஒரு ஃபன்னி அங்க பார்த்தோம் பிக் சிங்கிள் சோ கண்டிப்பா மாம்ஸ் உங்களோட ஃபேவரட் ஹரி சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுவாருன்ற நம்பிக்கை இருக்கு
ஸோ 3 மணி மேல வந்துருவாரு அப்படின்னு தான் சொல்லி. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். அந்த மேட்ச்ல நான் ஒருத்தரோட கமெண்ட்ரி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். யாரும் கரெக்டா கெஸ் பண்ணுங்க. அந்த மேட்ச் இல்லையா? குயிக் 2. ஆமா, இப்போதைக்கு மேட்ச் வந்து டைல இருக்கு. ஒரு ரன் தான் அடிக்கணும். கரெக்டா? எஸ், கரெக்டா சொல்லியிருக்காரு ஸ்கோரர். நம்ம மாமா ஸ்கோரர் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாரு. எனக்கு வருத்தம்பா. அவர் வரைக்கும் அவரு உண்டு, அவர் வேலை உண்டு, சோறு உண்டு, சுகம் உண்டு, மது உண்டு, மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடான்னு உட்காந்துருக்காரு. பவுண்டரியா? ஐயோ, ஆனா ஜெயிச்சிட்டாங்க. ஒரு ரன் அடிக்கணும். அது ஜாலியா ஜாகிங் ஓடிய ஜெயிச்சிருக்காங்க. இங்க 57 ரன் பூர்த்தி பண்ணிருக்காங்க. டார்கெட் 4 ஓவர்ல.